துர்கா, கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்றீங்க சார்? என் 2 தங்கச்சிங்களையும் அம்மாவையும் கொன்னுட்டு அந்த பொண்ணத்தையும் மாயமாக்கிட்டு என் குடும்பத்தை பொண்ணமா கூட பார்க்க முடியாம என்னை எப்படி நிக்க வச்சுட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு சார்? வீட்லயும் இல்ல, ரோட்லயும் இல்ல, கடைசியில கோர்ட்லயும் இல்ல. என்னதான் பண்றது? எங்களை நீங்க பூஜை செய்யலனாலும் பரவாயில்ல சார், குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷியாவது பாருங்களேன். தப்பு பண்ண பாவிங்க முன்னாடி நிக்கிறாங்க. இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட நான் நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு நீதியை வழங்குங்க சார். இந்த கேஸ்ல இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் மேகனா கொடுத்த ஆதாரங்கள் சரியில்லை என்றும் கோர்ட்டில் நிரூபணமாகியுள்ளது. டிசிபி போஸ் கொடுத்த வாக்குமூலம் உண்மை அல்ல என்பதை கருத்தில் கொண்டு இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். எங்களுக்கு மாமா அப்பா நீங்க தானே? எதுக்கு இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. என் தங்கச்சிங்க உன்னை அப்பா மாதிரி பார்த்தாங்கடா. எங்க அம்மா உன்னை புள்ளையா தாண்டா பார்த்தாங்க. அப்படிப்பட்டவங்களை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? காசுக்காக உன்னை கூட போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா எதுக்கு விட்டு வச்சேன் தெரியுமா? உன்னை கொல்றதுக்கு எவ்வளவு தருவன்னு பேரம் பேசலன்ட்டானுங்க. அதனாலதான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் கூட போய் இத்தனை நாள் குடும்பம் நடத்தினது நினைச்சா என் உடம்பு முழுக்க பத்துக்கிட்டு எரியுது.